அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஃபர்ஸ்ட் விஷயம், சாதாரணமாக நாம் அதுக்கு எதிர்மறையான சஜஷன்ஸ்களை கொடுக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை. இந்த பள்ளிவாசல் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஏன் உட்கார்ந்துருக்கிறோம்? ஈமான் இருக்கிறதுனால உட்கார்ந்துருக்கிறோம். நான் பேசுகிறேன் கொஞ்சம் நெஞ்ச ஈமான் உள்ளதுனால, நீங்கள் கேட்குறீங்க கொஞ்சம் நெஞ்ச ஈமான் உள்ளதால. ஆனால் ஈமானை பொறுத்தளவில் ஈமான் பாவங்கள் செய்கிறான் பாருங்க. ஒரு மனுஷன் ஈமான் இருந்தால் மட்டும் போதும், பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்தில் நிற்கிறாங்க. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான் இல்லாமையா? அல்லாஹ் வேணான்ற உடனே அந்த மரத்திட்ட போய் மரத்துக்கிட்ட அவர் போனாரு, ஈமான் இல்லாம போனாரா? ஹலக்து பியதி, என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் அல்லாஹ். எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேணாம் ஆதம் என்றான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்துக்கிட்ட போவேணான்றாங்க. இந்த டைம்ல ஈமான் இல்லாம தான் போனாரா? ஈமான் இந்த இடத்தை அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? ஆதம் நபிக்கு தான் மரம். வலா தக்ரபா, ரெண்டு பேரும் போயிடாதீங்க, எங்களுக்கு மரம் இல்லை. வலா தக்ரபு ஜினா, ஏண்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர். எங்களுக்கு எல்லாம் சொல்ல ஜினாவுக்கு நெருங்காதீங்க, ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க. எங்களுக்கு அல்லாஹ் வலா தஃஅலு ஜினா, ஜினா செய்யாதீங்கப்பான்னு சொல்லல, ஜினாவுக்கு நெருங்காதீங்கப்பான்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈமானை கொடுக்கலாம், ஈமானால் மட்டுமே பாவம் நிற்குமான்னு கேட்டால் இல்லை. நல்லா புரியுங்க, இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஜன ரஜுலு, ஒரு மனிதன் என்ன பண்றான்? ஜினா செஞ்சுட்டான்னு வைங்க. ஜினா செய்யற நேரம் ஹரஜ் அவன்கிட்ட இருந்து என்ன ஆயிரும்? ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறி விடும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஈமான் உள்ளவன் விபச்சாரம் பண்ணுவான், அந்த நேரம் ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறும். அவன் அதை முடித்தால் இன்கத்தா, அந்த ஜினாவில் இருந்து அவன் விலகி விட்டால் மறுபடி அது திரும்பி வந்து அவனுக்குள்ள போகும். ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுமாம். ஹரஜ மின்னுல் ஈமான், அவன்கிட்ட இருக்கிற ஈமான் அது வெளியேறுமா. இது எனக்கும் உங்களுக்கும் உச்சக்கட்ட மூமினுக்கும் ஆகப்பெரிய ஈமான்தாரிக்கு நடக்குமா? ஆகப்பெரிய ஆளுக்கு. ஈமான் இல்லாமல் எல்லாம் இல்லை, ஈமான் இருக்கும். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஈமான் வந்துட்டு ஈமான் கரெக்ட் தான், அதுக்காக ஜினா நடக்காதா? இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது. என்ன அடிப்படை? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிற்காதீங்க அப்படின்றது இஸ்லாம். ஏன் லா யஹ்லுவன்ன, அதாவது ஒரு மனுஷனோ பீம்ராத்தின், ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம்? தனித்து நிற்க வேண்டாம். ஏனென்றால் மூணாவது சைத்தான் வந்துடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சைத்தான் நேரடியாக வந்து இப்படி நின்று, நான் தான் சைத்தான் தெரியுமா, மறந்துக்கிட்டு போமா? இல்லை, நான் உங்களோட பேசலாம், நீங்க கேட்கலாம். இதை விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தை அல்லாஹ் சைத்தானை கொடுத்திருக்கிறான். சைத்தான் நேரடியாக வந்து நின்று பேச மாட்டான். வஸ்வசா, வஸ்வசான்னா வஸ்வசா, வஸ் திருப்ப 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 என்னமோ ஒன்று கல்பாகும். அவனுக்கு கல்போட பேச தெரியுது. அதனால தான் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்று கேட்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்புல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை நோக்கி அவன் மெல்ல 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 கூட்டிப்போம். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்தி 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 நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கல்புல ஐடியா வரும். யாரு தந்தது? ஷைத்தான். மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும். அவன் போர்டருக்கு வந்த உடனே வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, செய், இதை பண்ணி, இல்லைன்னா அவனை அவமானப்படுத்துவான், பயம் காட்டுவான். எல்லாருக்கும் இப்ப தெரிய வச்சிருவான், செய் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறகு அவன் ஏவ ஆரம்பிப்பான். இந்த கட்டத்துக்கு வரணும், ஷைத்தான் நம்ம பக்கத்துக்கு வரக்கூடாதுண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஈமான் இருந்தா வரமாட்டான். அதான் ஈமான் வெளியே போயிருமே ஜினா செஞ்சா. அவனுக்கு எப்ப வருவானாம்? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே சைத்தானை பார்க்கலாம். இந்த சைத்தானை நம்பாதவனுக்கு சைத்தானை காட்டுன்றா மூமினுக்கு பக்கத்திலே சைத்தான் வந்துடும். பொம்பளை இருந்தா போதும், அந்த சைத்தான் அடுத்ததாக அந்த தப்பை செய்ய வச்சிருவான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான கொடுக்கிறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுது. சைத்தான் ஈமான் இருக்குது, மூமின் தான். சைத்தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும். சைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? கதையை முடிச்சிருவோம். அடுத்த கதை விடவே மாட்டான். ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன்
2 பேரையும் சேர விடாம நிக்காட மாட்டான். அது கங்கால வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம், அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும். ஒரு சஹாபி எழும்புறார், யார சொல்ல ஃபகாம ரஜுலுன் ஃபகால யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா, நீங்க ஜிஹாதுக்கு கூப்பிட்டீங்க, அதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன், அதனால என் மனைவி அனுப்பிட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல, தனியா தான் போனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது வேணாம், நீங்க அங்க போங்க, மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க. ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்தில். அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம், மனைவியோட போங்கன்றாங்க. இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூழலையும் நாம் பாதுகாக்க